பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனோடு பேசுவாராக. ஆண்டவர் சகரியா 2:8 உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பாருங்க, எவ்வளோ அவரை நம்புகிற ஒரு வேலை, அவரை விசுவாசிக்கிற ஒரு வேலை, அவர் சார்ந்திருக்கிற வேலை, அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நான் சொல்றது அழகான வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையான அப்படின்னாலே. உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது, என் பிரியமே, ரூபவதியே, என் மணவாளியே, என் உத்தமியே. ஒரு ஆள் தெய்வத்தை நம்பும் போது அந்த தெய்வன் தன்னுடைய அன்பை அவர் மேல் கொட்டுகிறார், அவர் நேசிக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பொருளை நம்ம யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம்ல. நம்முடைய பொருளை, நமக்கு உரிமையானதை பிறர் எடுக்கவோ உபயோகப்படுத்தவோ நம்ம விரும்ப மாட்டோம், இல்லைன்னா அதுக்கு தீங்கு செய்ய விட மாட்டோம். நம்மளுடைய பொருளை ஒருத்தர் எடுத்து, ஒரு செல்ஃபோனை சேர்க்கீங்க, அதை எடுத்து ஒருத்தர் உடைக்கிறாருன்னா நம்மளால் பார்த்து சும்மா இருக்க முடியும். நம்முடைய பொருளை ஒருத்தர் நஷ்டப்பட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதை தான் இந்த பூமியில் பல தாக்குதல் இருக்குது. வியாதி இருக்குது, மரணம் இருக்குது, வறுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, தரித்திரம் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷனை தொட வருகிற போது சொல்றாரு, என் கண்ணை தொட்டதுக்கு சமன்றார். நீங்கள் ஒருவேளை வறுமை உங்களை தொட்டது, வியாதி உங்களை தொட்டது, எதிரிகள் தொட்டு புலம்பியிருக்கலாம். ஏசாயா 54 இப்படி சொல்றார், 17ஆம் வசனத்தில், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும், ஏனென்றால் நான் என் உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறேன். ஆண்டுடைய உள்ளங்கையில் இருக்கிற உங்களை ஒருவனும் தொடாதபடிக்கு, ஒருவனும் தீங்கு செய்யாதபடிக்கு, ஒருவனும் உண்மையிலே கை போடுவதில்லை என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே தான் சொன்னதை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை நம்பி அவரை விசுவாசித்து வந்தபடினாலே எத்தனை தூரம் வந்திருக்கீங்க பாருங்கள். எத்தனையோ பேர் தீங்கு செய்தார்கள், எத்தனையோ பேர் விரோதமாக எழுப்பினார்கள், எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாய் பல வார்த்தைகளை பேசினார். ஆனால் நீ நின்று கொண்டிருக்கிற, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, பிழைத்து கொண்டிருக்கிறனா உண்மையில ஒருவர் வைத்த அக்கறை. அதெல்லாம் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடு. ஒருவேளை ஐயோ சத்துருக்கள், எதிரிகள், இல்லை வியாதி, இந்த வறுமை என்னை மேற்கொண்டு விடுமோ என்ற அச்சங்கள் தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய உள்ளங்கையில் இருக்கிற விசேஷமான ஒன்று, என் கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்வதில்லை என்று எவ்வளோ அழகாக. ஒரு ஆளும் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அவர் தன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம் நீ. அதை தான் சொல்கிறேன், எனக்குரியதை ஒரு ஆள் தொட நான் விட மாட்டேன், எனக்குரியதுக்கு ஒருவனும் தீங்கு செய்ய விட மாட்டேன். பகலில் வெயிலாகில, இரவில் இரவாகில உன்னை சேதப்படுத்தாது. துஷ்டரின் பாழ்கடிப்பு வருவதை அஞ்ச வேண்டாம், நான் உன் நம்பிக்கையாக உன்னை காப்பேன். சடுதியான திகிலும் துஷ்டரின் பாழ்கடி வரும், ஆனால் என் உள்ளங்கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறிப்பதில்லை சொல்கிற தேவன். நீங்கள் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. இஸ்ரவேலில் நம்பு என்று சொல்கிறாரே, என்னை நம்பு, அவனை எப்படி மறப்பேன், நான் எப்படி கைவிடுவேன். அது ஓசியால சொல்கிறார்ல, நான் அவனை 11வது 8வது, நான் அவனை எப்படி மறப்பேன், நான் அவனை எப்படி கைவிடுவேன். ஆண்டவர் நம்மை மறக்காதவரும் நம்மை கைவிடாத தேவனமாக இருக்கிறபடினாலே ஒரு நல்ல அழகான வாக்கை கொடுக்கிறார். என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ ஆண்டவர் சீயோன் நிமித்தம் அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் அவருடைய ஜனங்களை சத்துருக்கையில் ஒரு நாளும் கொடுப்பதில்லை. ஏசாயா அப்படி சொல்றார், பறந்து காக்கும் பட்சி போல நான் இஸ்ரவேல் மேல் ஆதரவாக இருப்பேன். ஒரு பறந்து தன் பட்சியை எப்படி காக்குதோ அதுபோல ஒருவனுக்கு என் கையில் உன்னை பறிக்காதபடி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அற்புதமான ஒரு வாக்கை தந்து அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் பயந்தில் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், கடந்து பாதைகளை திரும்பி கடந்து இந்த நாட்களை திரும்பி பாருங்க. இயேசு எவ்வளோ அற்புதமாக நடத்தி வந்தார். மக்களை கலங்க வேண்டாம், நீங்கள் அவர் நம்பி பாருங்க. இதுவரைக்கும் ஒருவனும் தீங்கு செய்யும்படி உங்கள் மேலே கை போடுவதில்லை. உனக்கு விரோதமாக எழும்பின எந்த நாவையும் அவர் குற்றப்படுத்துவார். உன் காரியங்கள் எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். தான் சொன்னதை மாற்றிக்கொள்வதில்லை. நீங்கள் அவரை நம்புகிறபடினாலே, அவரை விசுவாசிக்கிறபடியாலே, அவரை பின்பற்றுகிறபடினாலே உங்களுக்கு வருகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, உங்களை தொடுகிறவனை அவர் சும்மா விடுவதில்லை. ஆமே, நீ சும்மா இரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சொன்ன தேவன் சொல்லுகிற, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சர்வ வல்லமுள்ள தேவனை யாரால தொட முடியும்? யார்கிட்டே போக முடியும்? அவர் அக்னி ஜுவாலை போன்றவர் அல்லவா. அதனால கலங்க வேண்டாம். உங்கள் சரீரம் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும். தேவன் எல்லா கண்களுக்கு மேலாய் உங்களை மேன்மையாக வைத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.